ஹலோ எவ்ரிவன், பொங்கல் வந்துருச்சு. சக்கரை பொங்கல் சாப்பிட ஆசை, ஆனால் மனசில் பயம், அச்சம், எங்கே சுகர் கூடுமோங்கிற அப்படியே ஒரு கவலை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொங்கலும் சாப்பிடலாம், சுகரும் கூடாமல் பார்த்துக்கலாம். அப்படியா சார்? என்ன செய்யணும் சார்? சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவதாக, அரிசி பொங்கல் வேண்டாம். திணை பொங்கல், மில்லட்ஸ், கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. ரெண்டாவதாக, இன்னும் மில்லட்ஸ் பிடிக்காது, அப்போ என்ன செய்யலாம்? ஒயிட் ரைஸ் இல்லாமல் ப்ரௌன் ரைஸ் அல்லது கவுனி அரிசி பயன்படுத்துங்க. மூணாவதா, காலையில் உங்களுக்கு முன்னாடியே 50 கிராம் பழங்கள், 50 கிராம் முளைக்கட்டின பயிறு இதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு அளவு, பொங்கல் அளவு கம்மியாகும். நாலாவதாக, போர்ஷன் கண்ட்ரோல், தட் இஸ் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அளவு கம்மி பண்ணணும்னு சொல்லி. பயிறு பழங்கள் சாப்பிட்டாச்சுன்னா வயிறு ஃபுல்லாகிடும், ஆட்டோமேட்டிக்காக பொங்கல் அளவு கம்மியாகும். அஞ்சாவதா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அப்படின்னா சாப்பிடும்போது நிதானமாக மென்று சாப்பிடணும். மினிமம் ஒரு கவலம் உள்ள வச்சிங்கன்னா 20 டைம்ஸ் மென்று சாப்பிடணும். ஆறாவதாக, பால், திக்கான பால் வேண்டவே வேண்டாம். என்ன செய்யுங்க? லோ ஃபேட் உள்ள பால் பயன்படுத்துங்க. ஏழாவதா, போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு வாக்கிங், தட் இஸ் பொங்கல் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு லோ இன்டென்சிட்டி வாக்கிங் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சுகர் கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததா, வெந்தய தண்ணி, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் காலையில் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணும். பொங்கலையும் கொண்டாடலாம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம், சுகரும் கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.